நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் இந்த ஜெப கூட்டத்தை நம்முடைய வல்லமுள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீர்தாம் இந்த ஜெபத்தில் எங்களை நடத்தும். கர்த்தாவே, ஜெபிக்க எங்களுக்கு போதித்து எங்களை நடத்துவீராக. ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்கள் உம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை ஜெபிக்கிற ஜெபங்களாக இருக்கட்டும். உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற ஜெபங்களாக இருக்கட்டும். உமக்கு மகிமையை உண்டாக்குகிற ஜெபங்களாக இருக்கட்டும். நேரத்தை ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். சங்கீதம் 78க்கு திருப்பிங்க. சங்கீதம் 78. கடைசியாக நம்ம இதில் பாதி தூரம் வந்திருந்தோம். மீதி தூரத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொரு வாரமும் தேவைப்படுது. ஏன்னா 72 வசனங்கள் இருக்குதுங்க இல்லையா? இந்த 78ஆம் சங்கீதம், இவ்வளோ நீள சங்கீதம், இதனுடைய மொத்த கருத்து என்னென்னா, சரித்திரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்கவே கூடாது. இதில் இந்த சங்கீதம் சொல்லுகிற காரியம் என்னென்னா, லெசன்ஸ் ஃப்ரம் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்ட்ரி. இஸ்ரவேலருடைய சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள். ரோமர் 15:4 இப்படி ஒரு வசனம் இருக்குது. அதாவது பழைய ஏற்பாட்டு வசனங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து பவுல் அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை கொள்ளுவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. முன் எழுதியிருக்கிறதெல்லாம் நமக்கு எழுதியிருக்கிறதா எதை சொல்கிறார்? பழைய ஏற்பாட்டை சொல்கிறார். முன்பு எழுதியிருக்கிறதெல்லாம் எதுக்கு எழுதியிருக்கிறதா? தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. தேவ வசனத்தினால் வரும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும், வசனம் பாருங்கள் என்ன கொண்டு வருது நமக்கு? பொறுமையை கொண்டு வருது, ஆறுதலை கொண்டு வருது, நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அதுக்காக தான் பழைய ஏற்பாடு எழுதியிருக்கின்றார். சில பேர் பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். என்ன சொல்லுது வேதம்னு பார்த்து படிக்கிறதே இல்லை பொழுது. பழைய ஏற்பாடுடைய வேல்யூ என்னன்னு ஒரு ஆள் என்கிட்ட கேட்டார். என்ன வேல்யூவா? இதுதாங்க வேல்யூ. தேவ வசனத்திலிருந்து வரும் பொறுமை, ஆறுதல், நம்பிக்கை. பழைய ஏற்பாடை வாசிக்கும்போது எனக்கு பொறுமை உண்டாகுது. என் பிரச்சனைகள் மத்தியில் எனக்கு பொறுமை உண்டாகிறது, எனக்கு ஆறுதல் உண்டாகுது, நம்பிக்கை உண்டாகுது. உங்களுக்கு அப்படி தான் உண்டாகும். அதுக்காக தான் அது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய வேல்யூ தான். சிலர் நினைக்கிறாங்கன்னா சங்கீதத்திலிருந்து சங்கீதம் என்ன வேணாமா? சங்கீதம் அந்த வசனங்கள்லேருந்து நமக்கு கர்த்தர் சில காரியங்களை போதிக்க விரும்புகிறார். அது நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் உங்களுக்கு தரும். நிச்சயமாக இன்றைக்கி பாருங்கள், அது தர்றதை பார்ப்பீங்க. இன்றைக்கி நம்ம ஏற்கனவே இதில் முதல் 3 ஸ்டாண்ட்ஸாவை பார்த்துட்டோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீஃபாக, கொஞ்சம் கேப் விட்டதுனால கொஞ்சம் ப்ரீஃபாக அதை ப்ரீஃப் பண்ணுறேன். அப்புறம் 4வது 5வது இதுக்கும் போவோம் இன்றைக்கி. அப்போ சரித்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த அந்த சம்பவங்கள் அதை அவங்க மறந்துட்டதுனால அவர்களுக்குள்ள அவிசுவாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. கர்த்தர் செய்த காரியங்களை மறந்துட்டதுனால நன்றி இல்லாமல் போச்சு அவங்களுக்கு. ஏன்னா எல்லா நன்மைகளும் நம்ம பாருங்கள், மனுஷர்கள் அப்படி சுவாபமே அப்படி இருக்குது. அதான் இங்கே வசனம் சொல்லுது, கர்த்தரே பார்த்து நம்ம மேலே இறக்கப்படுறாரு, அவன் வெறும் மாம்சம், அவன் ஒரு காற்று மாதிரி அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து இறக்கப்படுறாரு. அவன் அப்படி தான் இருப்பான், இவனை நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு கர்த்தருக்கே தெரியுது. அதனால தான் கர்த்தர் நம்மகிட்ட பொறுமையாக இருக்கிறார். அதனால தான் நம்மளை அழிச்சிடல, நம்மளை மீட்டிருக்கிறாரு, நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நம்ம இன்னும் பெட்டர் ஆக்கி கொண்டிருக்கிறார். மனித சுவாபமே அப்படின்னா நன்றி மறக்கிறது தான் சுவாபமாக இருக்குது. கர்த்தர் செய்த காரியங்களை மறக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. மறந்துடுறாங்க. மறந்ததுனால அவநம்பிக்கை உண்டாகிறது, அங்கே நன்றியின்மை உண்டாகிறது, இதெல்லாம் உண்டாகிறது. அதனால் இந்த 78ஆம் சங்கீதம் இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை கொஞ்சம் பார்த்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு போதிக்கிற வசனங்கள் இது. அவங்கள பார்க்குறோம். இங்கே
அவங்க செஞ்சதை பார்க்குறோம், அதை நமக்கு அப்ளை பண்ணுறோம். இப்படி தான் படிக்க போகிறோம். அதை படிக்கும்போது இதை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம் இல்லையா? சரி, இதை பல ஸ்டான்ஸாஸாக பிரிக்கலாம். அதில் முதல் ஸ்டான்ஸா, முதல் பத்தி சொல்கிறோம் இல்லையா தமிழில். முதல் ஸ்டான்ஸா வந்து இந்த கடந்த காலத்தினுடைய முக்கியத்துவம், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பாஸ்ட். கர்த்தர் பல அற்புதங்களை செஞ்சுருக்கிறார் அவருடைய வாழ்க்கையில். ஆனால் ஜனங்கள் அதை மறந்து விட்டார்கள். முதல் 8 வசனங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது. நான் வாசிக்க விரும்பல திருப்பி, ஆனால் அதெல்லாம் பார்த்துட்டோம், சும்மா ப்ரீஃபாக சொல்லிடுறேன். அதை மறக்காதீங்கன்னு சொல்கிறாரு. மறந்துட்டதுனால தான் பிரச்சனை. மறக்கவும் கூடாது, மறக்கக்கூடாது மட்டும் இல்லை, அதையெல்லாம் எழுதி அந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர் எப்படி இந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணார், மன்னாவை கொடுத்தாரு, தண்ணியை கொடுத்தாரு, எப்படி ஜெயத்தை கொடுத்தாரு, எல்லாத்தையும் எழுதி தொங்க விட சொல்கிறார். வீட்டில் செவுத்தில் தொங்க விட சொல்கிறார். பிள்ளைகள் அதை பார்த்து கேள்வி கேட்பாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். கேள்வி கேட்பாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லு, கடவுள் என்ன செஞ்சாருன்னு. உங்கள் காலத்தில் கடவுள் என்ன செஞ்சார், எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்தார், எவ்வளோ நல்லா நடத்தினார் என்பதை சொல்லி காட்டுன்றார். இப்போ நான் சொல்லுகிறேன், எப்படி நம்முடைய பிள்ளைகள்லாம் ஆண்டவர் அறிஞ்சு கொள்ள போகிறாங்க? சிலர் இருக்கிறாங்க, திடீர்னு ஒரு நாள் பிள்ளைய பார்த்து, வா கோயிலில் வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கோ அப்படின்றது. உனக்கு வயசாகிடுச்சு, நீ வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கோ. அவ்வளோ நாள் அதை பற்றி அவனுக்கு எதுவும் ஆண்டவரை பற்றி ஒன்றும் தெரியல. திடீர்னு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கானா இப்படி? சின்ன வயசுலேருந்தே நம்ம ஊட்டணும். சாப்பாட்டை ஊட்டினா பத்தாது. மோசேக்கு அவங்களுடைய தாயார் வெறும் சாப்பாட்டை ஊட்டல, விசுவாசத்தை ஊட்டினாங்க. அதனால தான் பெரியவனான போது விசுவாசத்தினாலே தான் மோசேனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து தேவனுடைய மக்களோட அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து தேவனுடைய மக்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் அப்படின்றது. விசுவாசத்தில் வாழ்கிறான். அவன் எங்கேருந்து வந்தது இந்த விசுவாசம்? அவங்க அம்மா அப்பாட்டேருந்து வந்தது. அவங்க அம்மா அப்பா விசுவாசத்தில் அவனை ஒழித்து வைத்தார்கள் இருக்குது. அப்போ சாப்பாட்டை ஊட்டுற மாதிரி கர்த்தரை குறித்த காரியங்களை நம்ம ஊட்ட வேண்டும் பிள்ளைகளுக்கு. அதான் சொல்கிறார் முதல் 8 வசனத்தில். நம்ம சாப்பாட்டை நல்லா ஊட்டிடுறோம், சட்டையெல்லாம் நல்லா வாங்கி கொடுத்துட்றோம். கர்த்தரை பற்றி சொல்கிறதுல நிறைய நேரத்தில் தவறிடுறோம் பாருங்கள். அதை நம்ம இந்த சர்ச்சில் ரொம்ப அறிவுறுத்துகிறோம். நீங்கள்லாம் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன், நான் நல்லா செய்கிறீங்கன்னு நம்புகிறேன். சண்டே ஸ்கூல்லாம் இங்கே பிரமாதமாக இருக்கும். அதனால தான் பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா கொஞ்சம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டக்குன்னு பார்த்தா அவன் 6 அடி உயரம் இருப்பான் டபார்னு. அப்புறம் அவனை பார்த்து நம்ம கெஞ்சிட்டு தான் இருக்கணும், எப்பா வா கோயிலுக்குன்னு. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இதெல்லாம் உள்ளே ஏற்றணும். கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறார், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஆண்டவர் அறிஞ்சு கொண்டீங்க, எப்படி இருந்தீங்க, எப்படி மாறினீங்க, என்னென்ன காரியம்லாம் கர்த்தர் செஞ்சுருக்கிறார், எப்படி அற்புதமாக காத்திருக்கிறார், நடத்திருக்கிறாரு, எந்த பின்னணியிலேருந்து வருகிறீங்க. என்னுடைய பாட்டியெல்லாம் வந்து பாருங்கள், ஆண்டவர் அறியாத பின்னணியிலேருந்து வந்தவங்க. அதெல்லாம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். என் பேர பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். இப்போது அவங்கெல்லாம் அந்த மாதிரி பின்னணியிலேருந்து வந்தாங்கன்றது. எங்கேருந்து வந்தோன்னு தெரியணும் இல்லையா? எப்படி இருந்தோம், எங்கேருந்து வந்தோம், இப்போ என்னவா இருக்கிறோம், கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாருங்கிறத நம்ம சொல்ல வேண்டும். சொல்லி அவங்களுக்குள்ள அதை ஏற்ற வேணும். ஏற்றினா அவங்க சொல்லுவாங்க. ஒரு வயசுக்கு வரும்போது நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் சொல்லிட்டு வர்றீங்க இல்லையா? என் பிள்ளைங்க அப்படி தான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் சொன்னதே இல்லை, ஞானஸ்தானம் எடுன்னு சொன்னதே கிடையாது. நான் சின்னதுலேருந்தே சொல்லிகிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தர் எவ்வளோ பெரியவர் நல்லவர்ன்றது அப்படியே சாப்பிடும்போது போகும்போது வரும்போது சொல்லிட்டே இருக்கிறேன். ஒரு வயசு வந்தோன்னா அவங்களே சொல்கிறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறேன். சரி எடுத்துக்கோ. அப்படி தான் கொடுத்தேன் ஞானஸ்தானம். சும்மா வந்து ஞானஸ்தானத்தை தண்ணியில் முக்கிட்டா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அவங்களுக்குள்ள ஆண்டவர் பேரில் ஒரு பற்று, ஒரு இது வர வேண்டும். அதை நம்ம உண்டாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அப்போ கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களை மறக்காமல் வரப்போகிற சந்ததிக்கு நாம் அதை கொடுக்க வேண்டும். அது அவர்களுடைய சரித்திரமாக மாற வேண்டும் என்பதை முதல் 8 வசனங்கள் போதிக்குது. 2வது, எப்ராயிம் என்கிற ஒரு கோத்திரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறார் 9ஆம் வசனத்தில். ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். இந்த முதுகு காட்டினார்கள்ன்றது எதை சொல்லுது? இதெல்லாம் பார்த்துட்டோம் கூட, சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன். முதுகு காட்டினார்கள்னு என்ன? யுத்த நாளில் அவன் பின்வாங்கிட்டான். யுத்தத்தில் அவனுக்கு தைரியம் இல்லை, யுத்தத்தில் அவனுக்கு விசுவாசம் இல்லை, யுத்தத்தில் பயந்துக்கிட்டு அவள் முதுகு காட்டினார்கள். இதை போல் கர்த்தரை கனஹீனம் பண்ணுறது வேறு எதுவும் இருக்க முடியாது. கர்த்தர் மேலே எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? கர்த்தர் உங்களை காப்பார், நடத்துவார், ஜெயத்தை தருவார், வெற்றியை தருவார்ன்ற நம்பிக்கை இருக்குதா? முதுகை காட்டக்கூடாது. வாழ்க்கை பலவித யுத்தங்களால் நிறைந்திருக்கிறது.
வாழ்க்கைங்கிறது வந்து எப்போ ஸ்மூத்தாக போகிற ஒரு பயணம் கிடையாது. ஏன்னா இது உலகம். பிரச்சனைங்கிறது எல்லாருக்கும் இருக்குது. பிரச்சனைங்கிறது இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்க, பொல்லாத காரியங்கள் நடக்கிறது. ஆகவே எல்லாருமே பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க. வாழ்க்கைங்கிறது பிரச்சனை இல்லாமல் இல்லை. பிரச்சனை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே செத்து பரலோகம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். பூமியில் இல்லை. நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, பூமியில் தான் இருக்கீங்களான்னு. பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது, சவால்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னும் பூமியில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லையா? நான் பூமியில் தான் இருக்கிறேன். ஆமாம், பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறேன், எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தரை நம்புகிறேன். அதன் மத்தியில் கர்த்தரை நான் நம்புகிறேன். இது எந்த அளவுக்கு பாருங்கள், முதுகு காட்டினது கர்த்தரை அவ்வளவு கனவீனப்படுத்துகிற ஒரு காரியமாக இருந்தது. அதனால் இந்த கோத்திரம் தான் மிகப்பெரிய கோத்திரமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ளே போய் சேரும்போது இவங்க தான் பெரிய கோத்திரம் இருக்கிறதுலையே. அந்த 12 கோத்திரத்தில் பெரிய கோத்திரம் எப்ராயிம் கோத்திரம் தான். ஆனால் இந்த 78ஆம் சங்கீதம் எழுத போகிற காலத்துக்குள்ளே அவங்க வந்து அவ்வளோ பெரிய கோத்திரமாக இல்லை. யூதா கோத்திரம் பெரிய கோத்திரம் ஆயிடுச்சு. இஸ்ரவேலின் ராஜா அவருடைய ஆட்சி என்றென்றைக்கு தொடர்கிற மாதிரி ஒரு ராஜா வரப்போகிறாருன்னு இருந்தது. அந்த ராஜாவை எப்ராயிம் கோத்திரத்திலேருந்து வர வைக்கல ஆண்டவர், யூதா கோத்திரத்திலேருந்து வர வச்சார். அதுதான் தாவீது ராஜா. எப்ராயிம் தன்னுடைய மகிமையை இழந்து விட்டது. ஏன்னா அந்த யுத்தத்தில் முதுகு காட்டினது வந்து என்ன அர்த்தம்? அவிசுவாசம். உள்ளத்தில் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அவிசுவாசத்தினால் நிறைந்திருந்ததுனால கர்த்தரை அவர்கள் கனம் பண்ணவில்லை. கர்த்தரை எப்படி கனம் பண்ணணுமோ அப்படி கனம் பண்ணவில்லை என்றதை 9ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை உள்ள வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் எவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, இருந்தாலும் முதுகு காட்டினான். அதுதான் அங்கே பாயிண்ட்டாங்க. எவ்வளோ அற்புதங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க, இருந்தால் கூட கர்த்தரை நம்பலை, முதுகை காட்டினாங்க அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு. 3வது 17லேருந்து 31வது வசனம். 17லேருந்து 31ஆம் வசனத்தை பார்த்திங்கன்னா அங்கே அவர்கள் தேவனை சோதிக்கிறார்கள். தேவனை சோதிக்கிறார்கள் அவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 10 முறை தேவனை சோதித்தார்கள் இருக்கு. நான் இங்கே 10 வாரம் பிரசங்கம் பண்ணாது ஒரு காலத்தில், பல வருஷங்களுக்கு முன்னால். 10 முறை சோதித்தார்கள்ன்றதை ஒரு தடவையும் எப்படியெல்லாம் சோதித்தார்கள் தேவனை அப்படிங்கிறத பிரசங்கம் பண்ணேன். சோதிக்கிறதுனா என்ன? தேவனால் இது முடியுமா, அவர் செய்ய முடியுமா? என்ன சொன்னாங்க? வனாந்திரத்தில் வந்துட்டோம், தண்ணி இல்லாத காட்டு கொண்டுட்டார், சாக போகிறோம், தண்ணி கொடுக்க முடியுமா? இங்கே அவருக்கு இவ்வளோ பேருக்கு எப்படி தண்ணி கொடுப்பார்? 30 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கணுங்க, எப்படி கொடுப்பார்? வனாந்திரத்தில் தண்ணி கிடையாது. கண்மலையிலேருந்து தண்ணியை வர வச்சார், குடித்தாங்க. குடித்து நல்ல திருப்தியான உடனே சாப்பாடு கொடுப்பாரா அப்படின்னாங்க. மன்னா வருது, மன்னா வருது. அதை என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்கள். 15ஆம் வசனம் சொல்லுது, கண்மலைகளை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். அப்புறம் 17ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அதுதான் 3வது செக்ஷன். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தங்களுக்கு இச்சைக்கேற்ற போஜனம்னா மன்னா கொடுத்துட்டு இருந்தார். மன்னாவை பொழிய பண்ணினாராம் பாருங்கள். மன்னா வந்து பொழிந்தது. அப்படியே ஹீ ரெயின்டு மன்னா டவுன் ஃப்ரம் ஹெவன். அழகாக இங்கிலீஷில் சொல்லி, ரெயின்னா மழை மாதிரி மன்னா வந்து கொட்டுது. எத்தனை பேர் நம்புறீங்க? சாப்பாடே கிடைக்காத இடத்துல கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை கொட்டுற மாதிரி பொழிஞ்சு தள்ளுவார் சாப்பாட்டை உங்களுக்கு. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்டுங்க. 30 லட்சம் பேர் வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. கடை கிடையாது, வாங்க முடியாது, பயிரிட முடியாது, விதைக்க முடியாது, அறுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 40 வருஷம் உங்களுக்கு போதிக்கணும். 40 வருஷம் ஒரு நாள் கூட தவறாமல் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளினார். இதிலே இருக்குது வாசனம். மன்னாவை தண்ணி இது மன்னாவை ரெயின் டவுன் மன்னா ஃப்ரம் ஹெவன் அப்படின்றது. அப்போ நதி போல் ஓடி வரும்படி செய்கிறார். அந்த வனாந்தரத்தில் நதியெல்லாம் கிடையாதுங்க, ஆனால் அங்கே தண்ணி நதி மாதிரி ஓடுது. சாப்பாடு வானத்திலேருந்து கொட்டுது. எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்முடைய கர்த்தர் பெரிய கர்த்தர்னு? எப்படி இப்படிப்பட்ட கடவுளை மறக்க முடியும்? இப்படிப்பட்ட தேவனை மறக்க முடியும்? எப்படி இவரை பற்றி தப்பாக பேச முடியும்? எப்படி இவரை சோதிக்க முடியும்? இவர் செய்வாரா, இவரால் முடியுமா? அப்படியே பேசுனாங்க.
நாங்கள் அங்கெல்லாம் நல்லா கோழிக்கறிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து டெய்லி மன்னா வெஜிடேரியன் ஆக்கிட்டார் எங்களை. நாங்கள்லாம் நான் வெஜிடேரியன்ஸு, எத்தனை நாள் இந்த வெஜிடேரியன் டயட்டை சாப்பிட்றது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு நான் வெஜிடேரியன் தானே வேணும் அப்படின்ட்டு. அந்த கதையை வாசித்து பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் தடி பறவைகள் அந்த வனாந்தரத்தில் பறந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள், அது சோம்பேறி பறவைகள். அதுங்க என்ன சும்மா பறக்காதான், காற்று அடிக்கிறப்ப அப்படியே காற்றோடு சேர்ந்து பறக்கும், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. கர்த்தர் என்ன பண்ணாராம், காற்றை அடிக்க பண்ணுறாரு. காற்றை இவங்க இருக்கிற திசையில் அடிக்க பண்ணும்போது அந்த பறவைகள் டேக் ஆஃப் ஆகி பறக்க ஆரம்பிச்சுது. இவங்க திசையில் வந்து இவர்கள் இருக்கிற அந்த கேம்பில், இவங்க தங்கி இருக்கிற இடத்துல 2 பக்கமும் 40 கிலோமீட்டர் தூரம். எப்படி 40 கிலோமீட்டர் தூரம்னா, ஒரு நாள் பயணம்னு போட்டிருக்கு பைபிளில். வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பயண தூரத்துக்கு அந்த காடைகள் வந்து இறங்கிடுச்சு. ஏன்னா பறந்து வந்தது, காற்று இந்த பக்கம் அடிக்குது, தெற்கு அடிக்க வச்சார். காற்றை அடித்த உடனே அப்படியே அதோடு பறந்து வந்துச்சு. இவங்க இடத்துக்கு வந்த உடனே காற்று நின்று போச்சு. காற்று நின்ன உடனே டக்குன்னு லேண்ட் ஆகிடுச்சாங்க. இந்த பக்கம் 40 கிலோமீட்டர், இந்த பக்கம் நாங்கள் எல்லா பக்கமும் 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு 3 அடி உயரத்துக்கு, பூமியிலேருந்து 3 அடி உயரத்துக்கு காடை. யோசித்து பாருங்கள், 30 லட்சம் பேருக்கு கறி சப்ளை பண்ணணுன்னா ஒரு கம்பெனியில் சொன்னீங்கன்னா, அதுக்கு ரோடு வேணும் சார், இத்தனை லாரி வேணும் சார், இத்தனை டிரைவர் வேணும் சார், இத்தனை ஆள் வேணும் சார். லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனிஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது. அவங்க கணக்கு போடுவாங்க. கணக்கு போட்டு இதுக்கு இவ்வளோ பெட்ரோல் செலவாகும், இது செலவாகும், அது செலவாகும், இத்தனை ஆள் வேணும், தொழிலாளி வேணும், அது வேணும், இது வேணும்னு முடியாமல் போயிடும் பாருங்கள். அவங்க 30 லட்சம் பேர் கறி கடையில் போய் கறி வாங்கிட்டு வர முடியாது. 30 லட்சம் பேருக்கு கறி எங்கேருந்து போவீங்க? கடவுள் சொல்கிறார், நான் சப்ளை பண்ணுறேன், நான் கர்த்தர். அங்கே தான் நீங்கள் அதை வாசித்து அந்த கதை வர்ற இடத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. இன்றைக்கி டைம் இல்லை, வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு காத்திருக்க அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நான் சொல்கிறேன் இல்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருடைய கை குறுகுறது இல்லை, அவர் கையை நீட்டுறார் நமக்காக, அற்புதங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை நடப்பிக்கும்படியாக கையை நீட்டுகிறவர் கர்த்தர். உங்களுக்காக கையை நீட்டுறார் அவர். அவர் கையை நீட்டினா செவந்த சமுத்திரமே 2ஆய் பிளக்கும், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் கையை நீட்டினா நீங்கள் நம்புறீங்களா? கையை நீட்டுவார்னு. எப்ராயிம் மாதிரி முதுகு காட்டுறாதீங்க பிரச்சனையின் மத்தியில். இதை நம்புங்க, கர்த்தர் கையை நீட்டுவார், சமுத்திரம் கூட பிளக்கும். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். கற்பாறையிலிருந்து தண்ணியை கொடுத்தவர், வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தவர். கறி கேட்டப்ப 3 அடி உயரத்துக்கு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு, ஒரு ஆள் பயணம்னா 40 கிலோமீட்டர்ன்றாங்க. 40 கிலோ தூரத்துக்கு ஒரு 3 அடி உயரத்துக்குன்னா பார்த்துங்க எவ்வளோ கறி சப்ளை பண்ணியிருக்காருன்னு. போதுமா, இன்னும் வேணுமான்னு கேட்குறாரு. வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு சொல்ல, மூக்கு முட்டை சாப்பிட்டாங்கன்னு இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படி கொடுக்குற அற்புதமான தேவன் அவர். அது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். 24ஆம் வசனத்திலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது முன்னாலேயே வாசிக்கிறேன் பாருங்கள். 19ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் ஏன்னா சோதித்தார்கள். அதுதான் இந்த பகுதி. இந்த 3வது பகுதி வந்து கர்த்தர் எப்படி சோதிச்சாருங்கன்னு, எப்படி சோதிச்சாங்க பாருங்கள். தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்தில் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ, இதோ அவர் கண்மலை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது, அவர் அப்பத்தை கொடுக்கக்கூடுமோ, தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ. பார்த்தீங்களா, தண்ணி இல்லாதப்ப தண்ணி கொடுப்பாரா அப்படின்னா தண்ணி கொடுத்துட்டாரு. சாப்பாடு கொடுப்பாரா, சாப்பாடு கொடுத்துட்டாரு. சாப்பாடு கொடுத்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. கறி கொடுப்பாரா என்றான். எப்போ திருப்தியே வராது, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது. என்ன செஞ்சாலும் ஒரு நன்றி இல்லை, என்ன செஞ்சால் ஒரு நல்ல வார்த்தை இல்லை பாருங்கள். அதுதான் சோதிக்கிறது. கர்த்தரை சோதிக்கிறாங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையை காட்ட மாட்டாங்க, இவளை நேசிக்க மாட்டேறாங்க. இந்த கர்த்தர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அற்புதமானவர், என்னை எவ்வளோ நேசிக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவிச்சது மட்டும் இல்லாமல் என்னை வெளியே கொண்டு வந்து இப்படி என்ன காக்கிறாரு. பகலில் மேக ஸ்தம்பம், இருளில் அக்னி ஸ்தம்பம், குளிருக்கு பயம் இல்லை, வெயிலுக்கு பயம் இல்லை. வனாந்தரத்தில் ஏர் கண்டிஷன் போட்டு கொடுத்தாரு.
உங்களுக்கு மேகஸ்தம்பத்தை உண்டாக்கி. அப்போ ஏற்பட்ட தேவன் இவர். ஆனால் நன்றி இல்லை பாருங்கள். என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிச்சிருக்கணும். ஆகாரமே கிடைக்காது, எங்கேயுமே இல்லைன்றப்ப என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன், நீர் பெரியவர், நீர் வல்லவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உம்முடைய கை குறுகி விடவில்லை, எனக்காக கையை நீட்டுகிற அற்புதமான தேவன், செய்திருக்கிறீர், இப்பவும் செய்வீர்னு நான் நம்புகிறேன்னு நினைக்க வேணாமா? அதனால தான் ஈப்ராஹிமை பிடிக்கல. ஆனால் வேணாம் போன்னு சொல்லிட்டு யூதாவை பெரிய கோத்திரமாக்குறார் கர்த்தர். இப்படி சோதித்தார்கள். இதோ அவர் கண்மலை அடித்ததினால் 20 தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்துக்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும், பார்த்தீங்களா, அதான் பிரச்சனை. தேவனை எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஏதோ வழி வச்சிருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியில் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதுனால், அவருடைய ரட்சிப்பை நம்பலை, அவர் ரட்சிக்கிறவர் என்பதை நம்பலை. யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி எறிந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் மூண்டது. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வருஷிக்க பண்ணி, தமிழில், இங்கிலீஷில் ரெயின் டவுன் மன்னா ஃப்ரம் ஹெவன் இருக்குது, தமிழில் வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணி. கோபத்தில் பண்ணுறாரு. இவன் பண்ணதில் அவர் கோபம் வந்துருச்சு. என்ன இப்படியா பேசுகிற, சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு கேட்குற, தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்குற, காட்டுறேன் பாருன்னு சொல்லி வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணுகிறார். கோபத்தில் எவ்வளோ பண்ணுறாருன்னா நம்ம மேலே இருக்க அன்பில் எவ்வளோ பண்ணுவாருங்க. மன்னாவை வருஷிக்க பண்ணுகிறார். தானியத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். எல்லாம் சொல்லுங்க, பூரணமாய், குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் அவர் அனுப்பினார். ஆகாசத்தில் கீழ்காற்றை வரப்பண்ணி தம்முடைய வல்லமையினால் தென்றலையும் வீச செய்து, பார்த்தீங்களா, காற்றை வீச பண்ணி மாம்சத்தையும் தூளத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாயும் வருஷிக்க பண்ணி, அதான் காற்றை அடிக்க வச்சு பறவைகளெல்லாம் இந்த பக்கம் பறக்க வச்சு இங்கே வந்தவுடனே காற்றை நிறுத்திக்கிட்டார். பறவைகள்லாம் லேண்ட் ஆகிடுச்சு. அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு. எப்படி கொண்டு வருவோம் 30 லட்சம் பேருக்கு கறின்னு கேட்டால் நான் கொண்டு வந்து காமிக்கிறேன்றார். வெறும் காற்றை இந்த பக்கம் திருப்பி விட்டதில் கதை மாறிடுச்சு. எப்படி செய்வார்னு மட்டும் கேட்காதீங்க. கர்த்தர் அவர் எப்படியோ செய்வாரானா அவர் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ என்ன மாதிரி பண்ணியிருக்காரு பாருங்கள். சாப்பாட்டை ஏராளமாக தர்றாரு. தூதர்கள் அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தாருன்னு இருக்குது. வனாந்திரத்தில் போஜன பந்தி ஆயத்தப்படுத்தக்கூடுமோ, கேன் ஈ ஸ்ப்ரெட் எ டேபிள் இன் த டெசர்ட் அப்படின்னு வருது இங்கிலீஷில் அழகா. அப்படி கேட்டாங்க. கேன் ஈ சப்ளை மீட் ஃபார் ஹிஸ் பீப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. கறி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இருந்தாலும் அவரை சோதிக்கிறது அவங்க நிறுத்தலை. 10 முறை சோதித்தார்கள். இதோடு நிறுத்திக்கலாங்க. இனிமேல் சோதிக்கிறாங்க. திருப்பி 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 சோதிக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? ஐயோ, இந்த ஆளுங்க மாதிரி இருக்கவே கூடாது. என்ன அற்புதமான பாடம் பாருங்கள். என் வாழ்க்கையில் நான் அப்படி இருக்கவே கூடாது. என் பிரச்சனையின் மத்தியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வனாந்தரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா, வனாந்திர பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம போய் இருக்கிறோம்னா, அப்போ அந்த இடத்துல தேவன் பெரியவர் என்பதை நான் எண்ணி பார்க்க வேண்டும். தேவனை துதிக்க வேண்டும். என்னுடைய வாயை திறந்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். கர்த்தாவே, வனாந்திரத்திலையும் போஷிக்கிறவர், வனாந்திரத்திலையும் தண்ணியை கொடுக்கிறவர், வனாந்திரத்திலையும் கரியை கூட வேணா கொடுப்பீர். நீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே அப்படின்னு நான் கர்த்தரை துதிக்க வேண்டாமா? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? நம்ம செய்வோமா? இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? சிலர்லாம் ஒரு வேளை வனாந்திரத்தை கடந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். கொஞ்சம் கடினமான காலமாக இருக்கலாம், உங்களுக்கு பிரச்சனையின் காலமாக இருக்கலாம். பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். வழியை உண்டாக்குவார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிற தேவன். அப்போ வனாந்திரம்னு வரும்போது கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுங்க. கர்த்தர் ஏற்கனவே என்னெல்லாம் செஞ்சுருக்காருன்னு யோசிச்சா, எப்படி ரட்சித்தார், என்ன இந்த பாவியை எப்படி ரட்சித்தார்,
எப்படி இந்த பாதைக்குள்ளே கொண்டு வந்தார், எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறார். இந்த பிரச்சனை கர்த்தருக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நினைக்க வேண்டும், என்ன வேணும். எப்படி நினைக்கிறீங்க? உங்களுடைய பிரச்சனைகள் சிறிய பிரச்சனைகள் கர்த்தருக்கு. நமக்கு அது பெருசாக தெரியுது, கர்த்தருக்கு அது சிறிய பிரச்சனை. ஒரு காற்று அடித்து கதையை மாற்றுறார். வெறும் காற்று, இப்படி போகிற காற்று இப்படி திருப்பினார்னா கதை முடிஞ்சுது. அப்போ தேவனுடைய, அதாவது சிலர் சொல்லுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்களே, உன் பக்கம் காற்று அடிக்குதுன்னுவாங்க இல்லை? காற்று அடிச்சிருக்கா உங்கள் பக்கம்? என் பக்கம் அடிச்சிருக்குது, நிறையா காற்று அடிச்சிருக்குது. அப்படி அடித்ததுனால தான் இவ்வளோ பேர் வர்றீங்க. நான் யாரையும் போய் பிடிச்சிக்கிட்டு வரல, தந்திரம் பண்ணல, மந்திரம் பண்ணல. இங்கேருந்து இழுத்துடணும் 4 பேர், அங்கேருந்து பொண்ணந்துடணும். எப்படியாவது இங்கே வாங்க பிரதர், எங்கள் கோயிலுக்கு வாங்க, எங்கள் கோயிலுக்கு கொஞ்சம் வாங்கலை இந்த ஞாயிற்றுக்கிழமை, அப்படி சொன்னது கிடையாது. நான் அதெல்லாம் பண்ணதே கிடையாது. நான் காற்று அடிக்குது, காற்று அடிக்க பண்ணுறாரு. கொண்டு வர்றாரு. நான் நம்புகிறேன், அதை முழு மனசார நம்புகிறேன். அப்போ நான் வாழ்க்கையில் திருப்பி பிரச்சனைகளை சந்திக்கும் போது நான் கர்த்தரை நம்புகிறேன். கர்த்தர் ஒரு சும்மா காற்றை என் பக்கம் திருப்பி எனக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்கும் பண்ணுவார், எனக்கு பண்ணுறவர் உங்களுக்கும் பண்ணுவார். நான் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் உங்களை காட்டிலும் ஸ்பெஷல் கிடையாது. என்ன எப்படி நேசிக்கிறாரோ அப்படியே உங்களையும் நேசிக்கிறார் கர்த்தர். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது, 2 பேரையும் நான் நேசிக்கிறேன். உங்களுக்கு 10 பிள்ளை இருந்தாலும் 10 பேர், எங்கள் அப்பாவுக்கு 9 பிள்ளையும் நேசித்தார். கர்த்தர் நம்ம அத்தனை பேரையும் நேசிக்கிறார், அவ்வளோ பேருக்கும் செய்வார், நல்லது செய்வார் என்பதை நான் நம்புகிறேன். ஆகவே நாம் கர்த்தரை துதிப்போம், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, நம்முடைய சவால்கள் மத்தியில் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் என்பதை எண்ணி பார்த்து, வனாந்தரத்தில் போஷிக்கிறவர், வனாந்தரத்தில் தண்ணியை கொடுக்கிறவர், வனாந்தரத்தில் கரியை கொடுக்கிறவர், அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். அதனால் சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழக்க வேண்டாம், நம்பிக்கை இழந்த வார்த்தைகளை பேச வேண்டாம். கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் பெரியவராக இருக்கிறீர். இந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் கர்த்தாவே. அவர்களைப் போல உம்மை சோதிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது, இருக்க மாட்டோம். ஓ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்படி பேசியிருந்தோம்னா எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஓ எங்கள் தவறுகளை எங்களுக்கு மன்னியும். எங்கள் உள்ளங்களை நாங்கள் சீர்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர், போதுமானவர், வல்லவர். ஓ நீர் அற்புதமானவர், அதிசயமான தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர், காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாய் நடைபெற பண்ணுகிறவர், அதிசயமாய் காரியங்களை செய்கிறவர். ஓ நீர் பெரியவர், உம்முடைய கை குறுகுவதில்லை, ஒருபோதும் குறுகுவதில்லை. ஓ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று அன்று கேட்கப்பட்டது. கர்த்தாவே நாங்கள் சொல்லுகிறோம், கர்த்தரால் கூடாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இயேசு சொன்னதையும் சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆகவே எல்லாம் எங்களுக்கு கூடும் என்பதை நம்புகிறோம் கர்த்தாவே. ஓ எங்கள் எல்லாத்தையும் கூடி வர பண்ணுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், கூடி வர செய்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பெரிய வெற்றி எங்களுடைய வாழ்க்கையில் தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், ஜெயத்தை தருகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனைகள் மத்தியிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. மனிதர்களை அல்ல, மனித பலத்தை அல்ல, உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிற எங்களுக்கு நீர் நித்திய கண்மலையாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஓ எங்கள் தஞ்சமாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் கோட்டையாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பலனா எங்கள் அரணாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலனும் அரணுமான கர்த்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. பலனும் அரணுமானவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமானவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை எங்களுக்கு தாராளமாய் தருகிறவர், வனாந்திரத்தில் கூட தருகிறவர், அதை ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை எங்கள் மத்தியிலிருந்து விலக்குகிறவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகளை விலக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். வியாதிகளிலிருந்து காப்பாற்றுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுகமாக்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் அளிக்கிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். ஜெயத்தை அளிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை ஊற்று கத்திற்கு நன்றி செலுத்துவோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளில் இருந்தீங்கன்னா அங்கேயே கையை உயர்த்துங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, என் அவிசுவாசத்தை நான் களைந்து எறிகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கிறேன், போதுமானவர் என்பதை எண்ணி பார்க்கிறேன். ஓ, வனாந்தரத்திலே வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ணினவர் என்பதை எண்ணி பார்க்கிறேன். கற்பாறையிலும் தண்ணியை நதியைப் போல ஓடச் செய்தவர் என்பதை எண்ணி பார்க்கிறேன். எண்ணி பார்க்கிறேன் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஒன்றும் மறந்துடக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ, இல்லையா? ஜெபம் பண்ண கற்றுத்தருவது சபையினுடைய வேலை. அதனால்தான் வெள்ளிக்கிழமை தோறும் கூடி வரும். வெறும் வெள்ளிக்கிழமை மட்டும் ஜெபம் பண்ணுறது இல்லை, நம்ம டெய்லி ஜெபம் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை கூடி வந்து ட்ரைனிங். இது ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜெபம் பண்ண போதிக்கிறோம். ஒவ்வொரு சபையும் இதை செய்யணும். ஏன்னா ஜெபம் பண்ண தெரியாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் நான் இங்கே அப்போ தான் இங்கே வந்து ஆரம்பிக்கிறேன். இந்த கட்டடம்லாம் கிடையாது, ஒரு பந்தில் போட்டு பெரிய கான்ஃபரன்ஸ் ஒன்று வச்சோம். பாஸ்டருங்கெல்லாம் வந்திருந்தாங்க, எல்லா ஊர்கள்லேருந்து இந்தியா முழுக்க வந்திருந்தாங்க. ஒரு 2000 பேர் பாஸ்டர்ஸ் இருந்தோம். பெரிய பந்தல் போட்டு இங்கே வச்சுருந்தோம் கான்ஃபரன்ஸ் முதல்ல. இப்போ காலையில் ஒரு ஜெப கூட்டம் நான் நடத்துகிறேன். அதில் எந்திரிச்சு நின்று எல்லாரும் நாம் ஜெபிப்போம்னு எல்லாரும் கவுந்துக்கிட்டு ஓன்னு அழுகுறாங்க. எல்லாரும் ஜெபிப்போம்னு சொன்ன உடனே ஓன்னு அப்படியே அழுகுறாங்க கவுந்துக்கிட்டு. நான் சொன்னேன், எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க அண்ணன். எல்லாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா இது ஜெபம் பண்ணுவோம்னாரு, இப்போ நிமிர்ந்து உட்காருன்றாரு. நான் சொன்னேன், எல்லாரும் அழுவோம்னு நான் சொன்னேன், நான் எல்லோரும் ஜெபிப்போம்னு சொன்னேன். எப்படியோ தெரியல, நம்ம தமிழ்நாட்டில் ஜெபிப்போம்னா அழுவோம்னு அர்த்தம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அழுவுறது தவிர ஜபமே கிடையாது, ஜபம்னாலே அழுவுறது தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுனால நம்ம அழுகிறோம், அது பரவாயில்லைங்க. ஆனால் ஜபம்னாலே அழுகன்னு நினச்சா எப்படியாது? அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இங்கே போயிருக்குது. தப்பு அது. ஜபம்னாலே அழுக கிடையாது. ஜபம்னா நம்ம தேவாதி தேவன் கத்தாதி கத்தனுக்கு முன்னால் வர்றோம். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, கை குறுகவில்லை, கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு அவருக்கு முன்னால் வரணும். ஒரு ஊரில் இருக்க பெரிய ராஜா அவருக்கு நினச்சா எவ்வளோ வேணால் உங்களுக்கு கொடுக்க முடியும், என்ன வேணால் செய்ய முடியும். அவருக்கு பவர் இருக்குது, என்ன வேணால் உங்களுக்கு செய்யலாம், என்ன சகாயம் வேணால் பண்ணலான்னா அவருக்கு முன்னால் போனீங்கன்னா அவரை சோதிச்சிட்டு இருப்பீங்களா? உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, உம்மால் தீர்க்க முடியுமான்னு கேட்டிருப்பீங்க. கிடையாது, இவங்க முட்டாள்தனம் பண்ணாங்க. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ராஜாக்களை விட மிகப்பெரிய ராஜா நம்முடைய கர்த்தர். சர்வ வல்லவர் அவர், அவரால் கூடாது ஒன்றும் இல்லை. அப்போ ஜெபங்கிறது அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்னால் நாம் வருகிறோம், அவருக்கு முன்னால் நிற்கிறோம், அவரை நோக்கி பார்க்குறோம். அதுதான் ஜெபம். அதை மனசில் வச்சு தான் ஜெபம் பண்ணணும். அதனால தான் இப்போல்லாம் எல்லாம் ஜெபம் பண்ண கவுந்துடாளுங்கன்னு சொல்கிறது இல்லை. நான் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பைபிளை தரங்கன்றது. என்னடா ஜெப கூட்டத்துக்கு வந்து பைபிளை தரங்க சொல்ல, கொஞ்சம் பைபிளை பாரு. ஏன்னா பைபிளை பார்த்தா அவர் எவ்வளோ பெரியவர்னு விளங்குது. அப்புறம் ஜெபம் பண்ணலாம். அப்படி தானே ஆரம்பித்தோம் இன்றைக்கி. எடுத்த உடனே எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. பைபிளை பார்த்தோம், அங்கே கர்த்தர் எவ்வளோ பெரியவருங்கிறது, மேன்மையானவர், அற்புதமானவருங்கிறத காட்டுது. அதுக்கப்புறம் தான் ஜெபம். ஏன்னா அதை மனசில் வச்சு அதை முன்னால் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தி நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஜெபம் வேறு மாதிரி இருக்கும், இல்லைங்களா? சரி, அதை கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் ஜெப மெத்தடு. இப்படி வாசித்தோம், தியானித்தோம், அதிலிருந்து அப்படியே ஜெபம் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஜெபமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சிலர் 5 வயசில் ஒரு 5 லைன் ஜெபம் கற்றுருக்குறாங்க. ஒருத்தர் சொல்கிறார், நான் என் ஜெபத்தை சொல்லிட்டேங்கன்னாரு. என்ன சொல்கிறாருன்னா, 5 வயசில் 5 வரி கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அது அப்படியே 50 வயசுலேயும் அதை அப்படியே ஒப்பிச்சிட்டு இருக்கிறாரு. காலையில் ஒரு தடவை ஒப்பிச்சிடுறது, சாயந்தரம் ஒரு தடவை ஒப்பிச்சு. கேட்டால், ஐ ஹவ் செட் மை ப்ரேயர்ஸ், என் ஜெபத்தை நான் சொல்லிட்டேன். இந்த 5 லைனை சொன்னார், அதுதான் சொல்கிறார். அதுதான் ஜெபம். நிறைய கிறிஸ்தவங்க நினைக்கிறாங்க ஜெபம் அது இல்லைங்க. தேவாதி தேவன் ராஜாதி ராஜனுடைய பிள்ளைகள் நாம். அவருடைய பிரசன்னத்தில் வருகிற பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியம் நம்முடையது. அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். இதெல்லாம் மனசில் வச்சு தான் ஜெபம். ஒரு தடவை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணணும். சும்மா கண்ணை மூடிட்டு அழுகக்கூடாது.
சில நேரம் பிரச்சனை அதிகமாக இருக்கிறப்ப சிலர் கண்ணீர் வருது, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் நான் சொல்கிறது வந்து ஜெபம்னாலே சும்மா எவ்வளோ கண்ணீர் விட்டோன்றது தான் அங்கே கணக்குன்ற மாதிரி சிலர் சொல்கிறாங்க. கிடையாது. நீ எவ்வளோ விசுவாசிக்கிறீங்க, கர்த்தரை எவ்வளோ பெருசாக நினைக்கிறீங்க, நீங்கள் கர்த்தரை எவ்வளோ நம்புறீங்க, அதுதாங்க முக்கியம் ஜெபத்தில். அது இல்லைன்னா, விசுவாசம் இல்லைன்னா ஜெபமாகவே இருக்காது, முறையிடுதலாக இருக்கும். முறையிடுதல் வேறு, கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி. ஜெபம் வேறு, கேட்டு பெற்றுக்கொள்கிறது ஜெபம். கேட்கிறது எதுவே அதை பெற்றுக்கொள்கிறது தான் ஜெபம். சரி, அப்போ 17ஆம் வசனத்திலேருந்து 31ஆம் வசனம் வரை பார்த்தீங்கன்னா அந்த 3வது செக்ஷன். கர்த்தரை அவர்கள் சோதித்தார்கள். சோதிக்கக்கூடாதுன்னு அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே சொல்கிறார் இல்லையா, அவரை பிசாசானவன் சோதித்தப்ப ஆலயத்தின் பேரில் கொண்டு போய் அங்கேருந்து தாள குதியுன்றான். அப்புறம் 91ஆம் சங்கீதத்தை கோட் பண்ணுறான். குதிச்சா தேவதூதர்களும் ஏந்தி கொண்டு போவார்கள், பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்தி கொண்டு போவார்கள்னு எழுதியிருக்கிறதேன்றான். பைபிளை நல்லா கோட் பண்ணுறான். அவன் பைபிள் படிச்சிருக்கிறான். அவன் எழுதியிருக்கிறது. இவர் பைபிளை விசுவாசிக்கிறாருன்னு தெரியும், ஆனால் இவர் பைபிள் அவனை விட நல்லா படிச்சிருக்கிறார். அவர் சொல்கிறாரு, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. பரீட்சை பாராதிருப்பாயாகனா, டூ நாட் டெஸ்ட் த லார்ட் யுவர் காட். 6ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. கர்த்தரை பரீட்சை பாராத, கர்த்தரை நம்புன்னு அர்த்தம். பரீட்சை பாராத, கர்த்தரை நம்பு. எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? அதைத்தான் இங்கே பார்க்குறோம் நம்ம இந்த 3வது செக்ஷனில். 4வது ஸ்டான்ஸா 32லேருந்து 39ஆம் வசனம் வரை. இங்கே என்னென்னா, கர்த்தர் எவ்வளோ இரக்கம் காட்டுறாரு பாருங்கள். எவ்வளோ இரக்கம் காட்டினாலும் அது போதலை. கர்த்தர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் அவருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறார்கள், அவருடைய உள்ளத்தை நோகடிக்கிறார்கள். அதுதான் இந்த ஜனங்களுடைய ஒரு அவிசுவாச தன்மையாய் அங்கே இருக்கிறது. ஆனால் இங்கே 32ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். 32லேருந்து வாசிப்போம். இவையெல்லாம் நடந்தும் அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். அவர்களை அவர் கொல்லும்போது அவரை குறித்து விசாரித்து அவர்கள் திரும்பி வந்து தேவனை அதிகாலமே தேடி, அதாவது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனை அதிகமாகி ஐயோ கர்த்தரை தேடுவோன்னு சொல்லி தேடுறாங்களாம். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அப்போ நினைவு கூறுறாங்க. ஆனாலும் அவர்கள் தங்கள் வாயினால் அவருக்கு இச்சகம் பேசி தங்கள் நாவினால் அவரிடத்தில் பொய் சொன்னார்கள். வாயினால் இச்சகம் பேசுகிறதுனா இங்கிலீஷில் ஃப்ளாட்டர் பண்ணாங்கன்றது. ஃப்ளாட்டர் பண்ணுறாங்கன்னா அவர் நேராக பேசும்போது ரொம்ப பிரமாதமாக பேசுகிறது அவரை பற்றி, ஆனால் நாவினால் பொய் சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் பொய், அவரை பற்றி பெருமையாக சொன்னது துதிச்சதெல்லாம் பொய், வாயை திறந்து பொய்யை பேசினார்கள் அப்படின்றார். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. கர்த்தர் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணார் பாருங்கள், அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ள, இப்போ கவனிங்க, இதுதான் இங்கே பாயிண்ட்டு. இவ்வளவு பண்ணாங்க, வாயினால் இச்சகம் பேசி பொய் சொன்னாங்க. பிரச்சனை அதிகமானப்போ கத்திரத்தில் வந்து கத்திரை தேடினாங்க. ஆனால் அவங்க வாயில் பேசும்போது அதில் உண்மை இல்லை. தாங்க பிரச்சனை தீர்றதுக்காக ஏதோ கொஞ்சம் அப்படி பேசி இது பண்ணாங்க. அவரோ அவர்கள் அழிக்காமல், கர்த்தர் எவ்வளோ தயவு உள்ளவர் பாருங்கள், இரக்கமுள்ளவராய் அவர் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கி விட்டார். அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகின்ற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். எப்படி சொல்லியிருப்பாருங்க. கர்த்தர் மனுஷனை பார்த்து சொல்கிறாராம், வெறும் மாம்சம், அப்படி தான் இருப்பான், மாம்சீகமானவன், ரொம்ப உலக பிரகாரமான அவநம்பிக்கையில் ஊறி போனவன், அப்படி தான் இருப்பான். இவனை சரி பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய இவனை வேலை பண்ண வேண்டியது இருக்குது, இவனை மாற்ற வேண்டியது இருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு கர்த்தர். இவன் மாம்சம், இவன் ஒரு காற்று மாதிரி, திரும்பி வராத காற்று மாதிரி. இவன் நம்முடைய வீக்னஸ் ஆண்டவருக்கு புரியுது. அதனால் இரக்கத்தை அபாரமாய் காட்டுகிறார். இரக்கத்தை, அதுதான் இங்கே பெரிய ஆச்சரியமிக்க ஒரு காரியம். அவர்கள் அழிக்கிறதுக்கு பதிலாக, சரி நாம் கடவுளாக இருந்தால் எந்நேரமும் அழித்து தள்ளிட்டு இருப்போம் எல்லாரையும். இந்த மாதிரி ஆளுகள் யாருக்கு தேவை? இவ்வளவு பண்ணார்,
அடிமைத்தனத்திலேருந்து விடுவிச்சு சங்கிலியை முறித்து வெளியே கொண்டு வந்து எவ்வளோ அற்புதத்தை எகிப்திலே பண்ணார். வெளியே கொண்டு வந்தார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணி தண்ணீரை குடிக்க வச்சு கண்மலையிலேருந்து மண்ணாவை பொழிய பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் மோசம் பேசுகிறாங்க ஆண்டவரை பற்றி. வாயை திறந்தா கர்த்தரை சோதிக்கிற வார்த்தைகள் தான் வருது. ஆனால் அழிக்கல கர்த்தர். பாருங்கள், அவள் வெறும் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் இருந்த காற்று என்றும் நினைவு கூர்ந்தார். அற்புதமான வசனங்கள் அது. எப்படி எந்த அளவுக்கு இரக்கம் காட்டினார் என்பதை இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் அவருடைய இரக்கம் குறைவதே இல்லை. அவருடைய இரக்கத்தில் அவர் டயர்டாகிறதே இல்லை. இரக்கம் காட்டுறதில்ல, களைத்து போகிறதில்லை கர்த்தர். அதை இங்கே பார்க்குறேன் நான். டயர்லெஸ்ஸாக இருக்கார் கர்த்தர். சோர்ந்து போகாமல் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. 10 முறை சோதித்தாருக்கு வனாந்தரத்திலேயே. வாழ்நாள் முழுக்க சோதிச்சுட்டே இருக்கான் ஆண்டவர். திருப்பி தப்பு பண்ணிட்டே இருக்கான். கர்த்தர் மறுபடியும் இரக்கம் காட்டுறார். நெவர் wearied with showing mercy. இரக்கம் காட்டுவதில் களைத்து போகாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நல்லவர் அவர். யோசித்து பார்த்துருக்கீங்களா அதை? நம்மளே எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம். எத்தனை முறை நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். எத்தனை முறை தகாத விதத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கோம் ஆண்டவருக்கு எதிராக. கர்த்தர் நம்மளை அழிக்கலை, நம்மளை காத்திருக்கிறார். இரக்கம் காட்டியிருக்கிறார். மறுபடியும் இரக்கம் காட்டியிருக்கிறார். இரக்கம் காட்டுறதுனால தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லோரும் ஆண்டவரை துதிப்போம். கர்த்தருடைய இரக்கம் பெரியது. அப்படி இரக்கத்தை எண்ணி பார்த்து கர்த்தரை துதிப்போம். அப்படி இரக்கம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ஒருபோதும் ஆண்டவரை குறித்து நான் கர்த்தாவே தவறாக நான் பேசுவதில்லை. ஏனென்றால் நீ இரக்கமிக்கவராக இருக்கிறீர், இரக்கம் கொள்ளுகிறீர் கர்த்தாவே. அதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. உம்முடைய இரக்கம் எனக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்தை எண்ணி பார்க்க எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. உம்முடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. எத்தனை முறை மன்னித்தீர், எத்தனை முறை அரவணைத்து கொண்டீர், எத்தனை முறை எங்களுக்கு சகாயம் பண்ணி இருக்கிறீர், எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா குறைகள் மத்தியிலையும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்ய சம்பன்னர் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உடைய அளவற்ற இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அளவற்ற இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் மாம்சம் என்று நீர் நினைவு கூறுகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு சகாயம் பண்ணுகிறீர். எங்களுக்கு தயவை காட்டுகிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்போ 40வது வசனம், அது 5வது செக்ஷன், 5வது ஸ்டான்ஸா, 40லேருந்து 55 வசனம் வரை. அதாவது இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை இவ்வளோ நேரம் சொன்னார். அவங்க எப்படிலாம் முரட்டாட்டம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? 40லேருந்து 72ஆம் வசனம் வரை திரும்பி அதே தான் சொல்கிறாருன்னு சிலர் சொல்கிறாங்க. சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, அது ரெப்பிட்டிஷன், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே நான் 39 வசனத்தில் சொன்னதை அவங்க என்னெல்லாம் பண்ணான்னு திருப்பி சொல்கிறாரு அப்படின்றாங்க. உண்மைதான், திருப்பி ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்குது. இது இன்டென்சிட்டி அதிகமாகுதுங்க. 40ஆம் வசனத்துலேருந்து அதே சொன்னாலும் அதை இன்னும் தீவிரமாய் சொல்லுகிறார். இன்னும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறார். 40ஆம் வசனத்துலேருந்து அதை இன்னும் கொஞ்சம் தீவிரமாய் சொல்லுகிறதே நாம் பார்க்குறோம். அப்போ 40ஆம் வசனத்திலேருந்து நாம் கொஞ்சம் இதை பார்ப்போம். 40ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். எத்தனை தரமோ வனாந்திரத்தில் அவர் கோபம் மூட்டி அவாந்திர வெளியில் அவர் விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 78-41 மறக்க முடியாத வசனம் என் வாழ்க்கையில் எல்லாம். தி லிமிட்டட் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல்னு இங்கிலீஷில் வருது. இங்கிலீஷில் ரொம்ப பிரமாதமாக வந்துருக்கு. சில நேரத்தில் இங்கிலீஷில் நல்லா வருது, சில நேரத்தில் தமிழில் நல்லா வருது. இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள்னா என்ன? லிமிட் பண்ணுறது. ஆண்டவரால் இது ஒன்றும் முடியாது அப்படிங்கிற மாதிரி லிமிட் பண்ணுறது. ஒன்றும் நடக்காது, அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறது. கடவுள் லிமிட்லெஸ் காட். அவர் எந்த எல்கையும் கிடையாது. அவருடைய வல்லமைக்கு, அவருடைய மகத்துவத்துக்கு, அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எல்லையே கிடையாது. எதையும் செய்ய முடியும் அவருக்கு. எல்கையற்ற விதத்தில் எல்லாத்தையும் செய்ய முடியும். லிமிட்லெஸ் காட்.
ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் பாருங்கள், நாம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறோம். ஏன்னா நம்ம மைண்டில் நம்ம அவர்கள் லிமிட் பண்ணுறோம். நம்ம தான் லிமிட் பண்ணுறோம். கடவுள் இப்படி செய்ய முடியாது, அவ்வளோதான், அது எனக்கு வேணாம், அது நம்மளால் முடியாது அப்படின்னு தீர்மானிச்சிடறோம் நம்ம. நமக்கு அதெல்லாம் வேணாங்க அப்படின்னு, நமக்கு இது போதுங்க, நமக்கு அதெல்லாம் நடக்காது நம்ம வாழ்க்கையில். ஜனங்க எத்தனை தடவை சொல்கிறாங்க அந்த மாதிரி. அதை மட்டும் வாயை திறந்து சொல்லிடாதீங்க. நம்மளால் முடியாது, நமக்கு போதும், நமக்கு இது காட்டிலும் பெருசாக ஒன்றும் அமையாது, வாய்க்காது, அதை மட்டும் பேசாதீங்க. கர்த்தரை மட்டுப்படுத்தி விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய அற்புதமான காரியங்கள் நடக்க வேணும்னா கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தரால் கூடாது ஒன்றுமே இல்லைன்னு அந்த லிமிட்லெஸ் காடை, லிமிட்டே இல்லாத அந்த கடவுளை லிமிட் பண்ணாமல் லிமிட்லெஸ் விதத்தில் காரியங்களை செய்யும்படியாக அவர் அனுமதியுங்கள். கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தர் மனுஷர்களால் செய்ய முடியாதெல்லாம் அவர் எனக்கு செய்ய முடியும். நான் மனுஷனாக இருந்து என் சொந்த பலத்தில் என்னால் செய்ய முடியாத கர்த்தருடைய பலத்தில் என்னால் செய்ய முடியும். ஏன்னா கர்த்தரால் முடியும். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும்னு சொல்லியிருக்குது. அப்போ கர்த்தரால் முடியுன்றத சொல்லுங்கள். முடியாதுன்றதை பேசாதீங்க. முடியாது, போதும், நமக்கு இதுக்கு மேலே என்னத்துக்கு, அவ்வளோதான், இதுக்கு மேலே சாத்தியமே இல்லை, முடியும், அந்த மாதிரி பேச்சை விட்டுருங்க. அப்படி தோன்றுனா கூட அதை பேசாதீங்க. கர்த்தரால் எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுவோம் பார்ப்போம், கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதுனாலும் கர்த்தரால் கூடும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர், அற்புதமாய் காரியங்களை செய்கிறவர் அவர். அப்போ அந்த மாதிரி தான் காரியங்களை செய்கிறார் பாருங்கள். ஆனால் இவங்க எப்படி இப்படி நடந்துக்கிறாங்க? காரணம் என்னன்னா 42ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். இங்கிலீஷில் ரொம்ப வருது, நல்லா வருது. they did not remember his power. அவருடைய சத்துவத்தை நினைக்கல. the day he redeemed them from the oppressor. அது மட்டும் இல்லை, அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த சத்துருவிடத்திலிருந்து இவர்களை மீட்ட நாளை நினையாமற் போனார்கள். அதாவது நான் சொல்கிறேன் சுருக்கமாக, அவருடைய மீட்பை நினையாமற் போனார்கள். நான் சொல்கிறேன், உங்களை மீட்ட அந்த கர்த்தர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாவத்திலிருந்து மீட்டவர், உங்கள் பாவத்தை மன்னித்தவர், உங்களை மீட்டு கொண்டவர் ஞாபகம் இருக்கா? எப்படி பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்தீர்கள், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, எப்படி மீட்டார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், மீட்கிறதுக்காக அவர் என்ன கிரயம் கொடுத்தாருங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கல, அதை நீங்கள் சரியாக ஆழமாக புரிஞ்சிக்கல, யோசிக்கலன்னா, அதை மறந்துட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய கிரயத்தை கொடுத்தார், எவ்வளோ பெரிய கிரயத்தை கொடுத்தாரு? தம்முடைய உயிரையே கொடுத்தார். உயிரையே கொடுத்து மீட்டார், நம்மளை ஜீவனை கொடுத்து மீட்டார். உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை உழுத நிலம் போல் அடி வாங்கி ஜீவனை கொடுத்து படாத பாடுபட்டு மீட்டார். அதை மறந்துட்டிங்கன்னா, அந்த ப்ரைஸ் பெய்டு, நம்மளை மீட்கிறதுக்காக என்ன ப்ரைஸ் பே பண்ணார்ன்றதை மறந்துட்டிங்கன்னா, வாழ்க்கையின் பிரச்சனைகளில் அவர் உங்களுக்கு உதவுவார்ன்றதை நீங்கள் நம்ப முடியாமல் போயிடும். இவ்வளவு ப்ரைஸ் பே பண்ணார், இவ்வளவு காஸ்ட்டை பே பண்ணார், இவ்வளவு தான் உயிரையே கொடுத்தார், படாத பாடுபட்டார், சிலுவையில் தொங்கினார், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எனக்காக சிந்தினார் என்பதை தியானித்து அதற்காக கர்த்தரை துதித்து கொண்டிருந்தீங்கன்னா, கடினமான நேரத்தில் கூட கர்த்தரை ஆழமாய் நம்புவீர்கள். நீங்கள் நம்பாமல் இருக்க முடியாது. அதுதான் சீக்ரெட்டாங்க. கஷ்டமான நேரத்தில் ஆண்டவர் எப்படி நம்புறது? என்னை எந்த அளவுக்கு மீட்டார், எப்படி மீட்டார், என்ன கிரயம் கொடுத்து மீட்டார், எனக்காக என்ன செய்தார், ஜீவனை கொடுத்தார். அவர் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் இந்த பாவம் செய்யல, தேவாதி தேவன். அவர் ஏன் அடி வாங்கணும்? அவர் ஏன் காயப்படணும்? அவர் ஏன் சிலுவையில் தொங்கணும்? அவர் ஏன் ரத்தம் சிந்தணும், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும்? அவர் ஏன் அப்படி அகோர மரணத்தை அடைய வேண்டும்? தான் ப்ரைஸ், என்னுடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட கிரயம். அப்படி செஞ்சு தான் என்னை மீட்டார். இதை என் மனசில் வைக்கும்போது, அப்போ என்னை இப்போ என் பிரச்சனைகள்லேருந்து மீட்கிறதுக்கு எதையும் செய்வார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாகுது. இதனால தான் நாங்கள் சிலுவையை போதிக்கிறோம். ரொம்ப ஏன்
இந்த சிலுவை உள்ளத்தில் ஒரு பெரிய காட்சியாய் மாற வேண்டும். இந்த சிலுவை காட்சி. அதனால் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் இந்த கடைசி வசனங்களை நல்லா கவனிக்கணும் பாருங்கள். ஏன்னா அந்த சிலுவை காட்சியெல்லாம் வருது இப்போது. இது ரொம்ப நல்லா கவனிக்கணும். எனக்காக அவர் செலுத்தின கிருபை, எனக்காக செலுத்தின கிரயம், ஜீவனை கொடுக்கிறார். எப்படி பாடுபடுகிறார், எவ்வளவு அவமானப்படுகிறார். என்னுடைய அவமானங்களை அவர் சுமந்தார், என்னுடைய பாவத்தை சுமந்தார், என்னுடைய சாபத்தை சுமந்தார், எல்லாத்தையும் சுமந்தார். ஜீவனை கொடுத்து மரித்தார். இப்படி தான் எனக்கு மீட்பை உண்டு பண்ணி கொடுத்தாருன்னா எனக்கு இன்றைக்கு உதவுறதுக்கு செய்ய வேண்டியதை செய்வாரா செய்ய மாட்டாரா? ஜீவனே கொடுத்து என்னை மீட்டார்னா இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் உதவி செய்கிறதற்கு எவ்வளோ செய்வாருங்க? ஹலோ. அதனால் நான் சொல்கிறேன், கர்த்தரை விசுவாசிக்கணும்னா சிலுவையை ரொம்ப நம்புங்க. சிலுவையில் பட்ட பாடுகளை ரொம்ப நம்புங்க. அவர் செலுத்தின கிரயத்தை ரொம்ப நம்புங்க. அவர் ஜீவனை கொடுத்தது இன்னும் ஆழமாக சிந்திங்க, இன்னும் தியானியுங்கள் அதை. நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை நேரத்தில் உள்ளத்தில் இனம் புரியாத விதத்தில் உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும். எனக்காக அவ்வளவு செய்தவர் இப்போ செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார். எனக்காக செய்வார்ங்கிற நிச்சயம் எனக்கு உண்டு. நல்லா புரிஞ்சுதா? அது எல்லாரும் நாம் கர்த்தரை துதிப்போம், கல்வாரி சிலுவை எண்ணி பார்ப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே எனக்காக ஜீவனையே கொடுத்தவர். அதான் பவுல் சொல்கிறாரு, தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32. தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? நான் சொல்கிறேன், எப்படி? முடியாது. அருளாமல் இருக்க மாட்டார். எனக்காக எல்லாத்தையும் செய்வார். இதை நினைவு கூறுங்கள். எப்பொழுதுமே உங்களுடைய ஆழமான பிரச்சனையின் போது இதை நினைவு கூறுங்கள். குமாரன் என்று பாராமல் அவருக்கு ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது அப்படி. ஸ்தோத்திர கர்த்தாவே, எல்லாவற்றையும் எனக்காக நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஜீவனையே கொடுத்தவர், படாத பாடுபட்டவர், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினவர். எனக்காக எதையும் செய்வீர் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்வீர், எதையும் செய்வீர். உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை. என்ன செய்வீர் என்பதற்கு அளவே இல்லை. நான் அதை நம்புகிறேன் ஆண்டவரே. என் உள்ளம் உம்மை நம்பி இருக்கிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்போ இந்த செக்ஷனில், ஒரு நீல செக்ஷன் இல்லையா, 40லேருந்து 55 வரைக்கும் போகுது. அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னா எப்படி அவர்களை மீட்டார்ன்ற கதையை பெருசாக சொல்கிறாரு. கொஞ்சம் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவருடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவருடைய ஆறுகளிலிருந்து ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். ஞாபகம் இருக்கா எகிப்தில் என்ன பண்ணாருன்னு? நல்லா கவனிங்க. இது ஏதோ சரித்திர கதைன்னு யோசிக்காதீங்க. எகிப்தில் அவனுங்க சங்கிலியில் கட்டி வச்சு அடி வாங்கி வாங்கி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு. கர்த்தர் அவங்களுக்கு எதிராக எழும்பி அவங்கள ஒன்றிலமாக்குறார். நதி ரத்தமாக மாறிச்சு. ஊரே தவளைகள், வண்டுகள், இப்படி பலவிதமான பிளேக்ஸ் அனுப்பிச்சார் இல்லையா? அதை பற்றி சொல்கிறார். அவர்களை அழிக்கும்படி வண்டுகள் ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களை அனுப்பினார். அவருடைய விளைச்சலை புழுக்களும் அவருடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். கல்மழையினால் அவருடைய திராட்சை செடியும் ஆலாங்கட்டியினால் அவருடைய அத்திமரங்களையும் அழித்து அவருடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவருடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கமான சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோய்க்கு ஒப்பு கொடுத்தார். எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தும் காமின் கூடாரங்களிலே அவருடைய பலனில் முதற் பலனான யாவரையும் அழித்து, கடைசியாக என்ன மாதிரி பண்ணார்? கடைசி பிளேக் என்ன? முதற் பலன் எல்லாம் சேர்த்துச்சு. எகிப்தியருடைய முதல் பலன்லாம் சேர்த்துது. இதை வாசிக்கும்போது நல்லா பைபிள் எப்படி வாசிக்கணும்னு கற்றுங்க. அது எப்போது நடந்ததுங்க? எகிப்தில் அது நடந்தா என்னன்னு கூட சந்தேகமாக இருக்கு, எனக்கு தெரியல. அப்படி வாசிக்கக்கூடாது. எப்படி வாசிக்கணும்? பொல்லாத எகிப்தியனுங்க அடிமைப்படுத்துகிற வேலை, ஆக்கிரமிக்கிற வேலை, தொந்தரவு கொடுக்குற வேலை, இதுதான் அவங்களுக்கு வேலை. அந்த எகிப்தியன்கள் இன்றைக்கி இல்லாமல் போயிடல, இன்றைக்கும் இருக்கிறானுங்க எகிப்தியன்கள். உங்கள் வீட்டாண்டியும் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டாண்டியும் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் இருக்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. எகிப்தியர்களை தினந்தோறும் சந்திக்கிறோங்க. எகிப்தியர்கள் நம்மளை விட்டு போயிடல. அதனால தான் இந்த வசனம் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது.
எகிப்தியரில் படுத்தினார் பாருங்க. எகிப்தியரை படுத்தின தேவன் இன்னைக்கும் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். எகிப்தியரில் ஓட ஓட விரட்டுவார். எகிப்தியர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். இந்த விரோதிகள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்னு சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நமக்கு சொல்லியிருக்குது. இன்னைக்கு சூழ்நிலைக்கு, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லியிருக்குது. இன்றைக்கு இருக்கிற எகிப்தியர்கள் அன்றைக்கு இருக்கிற எகிப்தியர் மாதிரியே பொல்லாதவனுங்க. இன்றைக்கு இருக்கிற எகிப்தியர்கள் கர்த்தர் அவர்களை சிதறடிப்பார். ஒரு வழியாக வந்து 7 வழியாக ஓடி போவார்கள் என்று நான் சொல்லுகிறேன். செய்வார் கர்த்தர். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செஞ்சவர், இவ்வளவு கீழ்ப்படியாத மக்கள் அவங்களுக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா? எனக்கு செய்வார். என்ன ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார் அவர். எனக்கு செய்வாரான்னு எனக்கு சந்தேகமே இல்லை. எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார். நீங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய எகிப்தியன் உங்களை தொந்தரவு கொடுத்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், எகிப்தியரை மடங்கடித்த தேவன், கொண்டு போய் சமுத்திரத்தில் மூழ்கடித்த தேவன் இன்றைக்கும் அதை செய்ய வல்லவர். செய்ய வல்லவர். அதான் சொல்கிறார். அதுக்கு தான் அவ்வளோத்தையும் சொல்கிறார். அந்த வாதைகளை எல்லாம் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எதிர்த்து வருகிறவர்களை வாதிக்கிறவர் அவர். நமக்காக யுத்தத்தை பண்ணுகிறவர் அவர். நம்முடைய பக்கத்தில் இருக்கிறவர் அவர். நீங்கள் பலனற்றவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தரை பற்றி ராங் பிக்சர் வந்துருச்சு நிறைய பேருக்கு. அங்கே என்ன நினைக்கிறாங்க, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னா என்னென்னா, கூடவே இருந்து கூட்டிக்கிட்டே இருப்பார், அடிச்சுக்கிட்டே இருப்பார், உதச்சிக்கிட்டே இருப்பார், நம்மளை இம்சப்படுத்திக்கிட்டே இருப்பார். கிடையாதுங்க. அதுக்காக கூட இருக்கிறாரு. கூடையே இருந்து உங்களுடைய பலனாக இருக்க, உங்களுடைய ஆறுதலாக இருக்க, உங்களுடைய ஒத்தாசையாக இருக்க, உங்களுடைய விடுவிக்கிறவராக இருக்க, உங்களுடைய இரட்சகராக இருக்க அவர் உங்கள் கூட இருக்கிறார் என்பது தான் உண்மை. மீதியெல்லாம் அடுத்த வாரம் தான் பார்க்கணும். இந்த எகிப்தியரோடு நிறுத்திக்குவோம். அப்போ எகிப்தியர்கள் ஒன்றும் இல்லை. அந்த சின்ன கூட்டமாகிய இஸ்ரவேலர் பலத்தவர்களாக இருந்தார்கள். அங்கே எகிப்து தேசத்துக்கே தலைவலியாக இருந்தாங்க. போக விடமாட்டேன் அப்படின்னு சொன்னவன் தயவு செய்து சீக்கிரம் கிளம்பி போகன்ட்டான். அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்தார். அந்த தேவன் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் சூழ்நிலையில் உங்கள் எகிப்தியரை கர்த்தர் அப்படி பண்ணுவார்னு? எகிப்தியரை மடங்கடித்த தேவன் நம்முடைய தேவன், என்னுடைய தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரி. எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தமிட்டு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, எகிப்தியரை மடங்கடித்த தேவன், சிதறடிக்க பண்ண தேவன், சமுத்திரத்தில் மூழ்கடிக்க அடித்தவர், அவர்கள் மத்தியிலே கலங்கடித்தவர் அவர்களை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட தேவன் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். நேற்றும் என்றும் மாறாத தேவன் நீர். அற்புதமான தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன் நீர். எங்களுடைய தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு போதுமானவர், நீர் எங்களுக்கு நல்லவர், எங்களுக்கு வல்லவர், பெரியவர், அற்புதமானவர், அதிசயமானவர். வானத்திலிருந்து மன்னாவை பொழிகிறவர், கற்பாறையிலிருந்து தண்ணியை தருகிறவர், சமுத்திரத்தையே ரெண்டாக பிளக்கிறவர். எங்களுக்கு எதையும் செய்வீர். சொந்த குமாரனையே எங்களுக்காக கொடுப்பீர் என்றால் மற்ற எல்லாவற்றையும் செய்யாதிருப்பது எப்படி? எங்களுக்கு செய்வீர் என்பது நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கட்டும். அவருடைய பிரச்சனைகளை நீர் நீக்குவீர், நீர் வழியை உண்டாக்குவீர், வழியில்லாத வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவீர் என்கிற நம்பிக்கை ஒவ்வொரு உள்ளத்திலும் உண்டாகட்டும் கர்த்தாவே. வழியில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட வழி இல்லையே என்று எண்ணிக்கிறவர்களுக்கு இன்றைக்கு வழி உண்டு என்கிற நம்பிக்கை உண்டாகட்டும். இங்கே இருக்கிறவர்களுக்கு மட்டுமில்லை, வீடுகளிலிருந்து என்று கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு உள்ளத்தில் பெரிய நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். பெரிய நம்பிக்கை பெருகட்டும் இயேசுவின் நாமத்திலே. இந்த வசனங்களை அவர்களுக்கு தியானிக்கட்டும் கர்த்தாவே. இஸ்ரவேலின் தேவன் எங்கள் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் எங்கள் தேவன்.
நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன், அற்புதமான தேவன், வெற்றியை தருகிற தேவன். நீ நல்லவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய பிரச்சனைகள் ஒரு பெரிய காரியம் இல்லை என்கிற அந்த எண்ணம் இன்றைக்கு உள்ளத்தில் உண்டாகட்டும். கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்கிற காரியம் ஆழமாய் பதியட்டும் கர்த்தாவே. உள்ளம் களி கூறட்டும், மகிழட்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும். ஒவ்வொரு உள்ளமும் உம்மை துதிக்கட்டும், ஸ்தோத்தரிக்கட்டும். காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அடுத்த வாரம் மீதியை படித்து முடிப்போம் நம்ம. God bless you.